ஆங்கில மருத்துவம் காலில் லேசாக புண்ணு வந்துட்டா விரலை வெட்டுறாங்கிறேன், விரலுக்கு மேலே புண்ணு வந்துட்டா காலை வெட்டுறாங்கிறேன், அதுக்கு மேலே கிட்னிங்கிற சிறுநீரகம் கெட்டு போனால் கிட்னியை வெட்டுறேன். எல்லாத்தையும் எடுக்கிற இந்த விஞ்ஞான உலக ஆங்கில மருத்துவம் மூளையை மாற்றி வைக்க முடியல இன்னொருத்தருக்கு. முடியுமா? அப்போ உலகத்திலே சிறந்தது எந்த மருத்துவம்? ஆங்கில மருத்துவமா சித்த மருத்துவமா? உதாரணத்துக்கு எங்க மாமா இங்க இருக்கிறாரு, ஒருத்தருக்கு டயாலிசிஸ் ஒருத்தர் வந்துருச்சு. டயாலிசிஸ்னா என்ன? மருத்துவ முறை. ரத்த கிட்னி கெட்டு போச்சுன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துவது டயாலிஸ். டயாலிஸுக்கு ஒரு மருத்துவ முறைக்கு உடம்பு மாறிடுச்சுன்னா மரண தேதியை எண்ணிக்கொண்டிருக்க சொல்லுது மருத்துவத்துறை. அப்படிப்பட்ட உப்பு கூடி கிட்னி கட்டுச்சுன்னா சரி செய்ய எதனால முடியும்? கிட்னியை மாற்றி வச்சாலும் போச்சு. அறுத்துட்டா உடஞ்ச கண்ணாடி சொல்லும் சரியா இருக்குமா? ரசம் போன கண்ணாடி முகம் பார்க்க முடியுமா? இந்த விலை மதிப்பற்ற உடலை இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்தானே ஏன் பாதுகாக்க மறுக்கிறோம்? அப்படிப்பட்ட கிட்னி கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? மூக்குரட்டை இலைன்னு ஒரு இலை இருக்கு நம்மகிட்ட, அழகான மருத்துவம். தொடர்ந்து சாப்பிட்டா கெட்டு போட்ட கிட்னி கூட உயிர்ப்பிக்குதே, அதை விட்டுட்டோமே. உப்பு கூடிடுது இல்லை, உப்பை குறைக்க என்ன வழி? அழகா இருந்துச்சு உப்பு, கடற்கரையிலிருந்து கொண்டு வந்து உப்பு வித்தாங்க. அந்த உப்பு சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கு எந்த கோளாறும் இல்லை. உப்பை சந்தைப்படுத்தினார்கள் பெரும் முதலாளிகள், அதை வணிகப்படுத்தி அதை கொண்டு போய் அழுக்கா இருந்ததை ரசாயனத்தை ஊற்றி வெள்ளையாக்கி அந்த வெள்ளையா இருந்த உப்பை தூளாக்கி, தூளாக்கின உப்புல அதுல சால்ட்னு பேர் வச்சு ஆங்கிலத்தில் அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விற்கிது இந்த உலகம். அதுதான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனைக்கு மூல காரணம் உப்பு. மஞ்சளுக்கு பேர் போன மாநகரம் ஈரோடு. ஈரோட்டில் மஞ்சள் விளையுது, ஆனாலும் ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம். எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? எதனால? அதை பத்தி சிந்திக்க ஆள் இருக்கா? அதை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொரக்காய் உடம்புல இருக்க உப்பை போக்கும். சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற உப்பு போக்கும் சொன்ன சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய்க்கு உப்பு இல்லை, சொரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற உப்பு குறைஞ்சிரும். உப்பு குறைஞ்சிட்டா கிட்னி மட்டும் இல்லை, உடம்புல இருக்க உறுப்புகள் அத்தனையும் தங்கம் போல பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட சொரக்காயும் மூக்குரட்டை இலையும் இந்த உடம்பை பாதுகாக்குதுன்னு சொல்லி வேலம்மாள் மருத்துவமனைக்கு கொண்டு போன ஒருத்தரை கொண்டு வந்து காப்பாற்றி வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஆதாரம் காட்டவா? ஏன் நீங்க உண்ட பணத்தை கொட்டி அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? இருக்கா இல்லையா? எல்லா அரசு மருத்துவமனையிலையும் சித்த மருத்துவ பிரிவு இருக்கு. ஏன் அதை தூக்கி பிடிக்கல? அதை பெருசா கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னா அதுல கமிஷன் வராது. அதான் சிக்கல், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. நான் சீனாவிலிருந்து பூங்கோதை பேசுகிறேன்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா? பூங்கோதைங்கிற பேர் சீன மொழியில் வச்சுட்டேன். வடநாட்டிலேருந்து வந்த இந்திக்காரன் நம்மளை அண்ணான்னு கூப்பிடுறேன், நம்ம பூரா வாங்க ஜீன்ட்டோம். கடுப்பாக வருது எனக்கு, அதை கேட்டாலே வருதா இல்லையா? சீர்த்தா வந்தவன் நம்மளை அண்ணன்னு கூப்பிடுறேன், நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளை வாங்க ஜி அப்படின்னு இருக்கான். எப்படி எவ்வளோ எகத்தாலம் பார்த்தியா இல்லையா? நினச்சி பாருங்க. அப்போ சைனாக்காரன் பூங்கோதைன்னு பேர் வச்சுட்டேன். இப்போ பல விஞ்ஞானிகள் கேட்குறாங்க, எதுக்கு தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் சீனாவில்னு கேட்குறாங்க. தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம்னு கேட்டோன்னு என்ன அறிவில் சிறந்த பெரியோர்கள் நல்லா கவனிங்க. என்ன சொன்னா தெரியுமா? உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், இன்னொரு மொழி மொத்தம், அது சீனம், தமிழ், மொத்தம் 6 மொழி. இந்த 6 மொழிகளிலே 4 மொழி வழக்கு அழிந்து ஒளிந்து சிதைந்து போய் விட்டது. கிரேக்கம் போச்சு, லத்தீன் போச்சு, அந்த சமஸ்கிருதம் போச்சு. இருப்பது 2. எது? ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இந்த 2 மொழி தான் செம்மொழியாக இருக்கு. தமிழும் சீனமும் இருக்கு. இப்ப சீனக்காரன் சொல்றேன், எங்க சீன மொழியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழியுமா? சீன மொழியும் அழிந்து போனால் நாங்க எப்படி வாழ்வது? தமிழ் நிலையானது. நாங்க தமிழை கத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் அதை வைத்தே நாங்க இந்த உலகத்தை ஆளலாம்னு சீனக்காரன் தமிழ் படிக்கிறேன். தமிழை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு, அரசு பள்ளிக்கூடம். படிக்கிற பிள்ளைகளுக்கு 5 லட்சம் பேர்களுக்கு எழுத படிக்க தெரியல தமிழ். இப்ப உள்ள தலைமுறைக்கு தமிழர் நாட்டில், தமிழர் வீதியில் தமிழ் இல்லை, தமிழர் நாக்கில் தமிழ் இல்லை. ஆனாலும் வெக்கமே இல்லாமல் பேசுகிறாங்க, நாங்கள் தான் நாட்டில் தமிழ் வளர்த்தோம்னு. என்ன நியாயம்? என்ன பண்பாடு? அழகு மொழி, அவ்வளவு உயர்ந்த மொழி. தமிழுக்கென்ற தத்துவம் எவ்வளவு இருக்கிறது? அத்தனை உயர்ந்த மொழியான பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லிட்டு சாப்பிட்ட சமூகம் இந்த சமூகம் இருக்கா பள்ளிக்கூடத்தில்? ஆத்திச்சூடி அரஞ்சை விரும்பு 60 சினம் 70 கரவேல் 20 விளக்கல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் படிச்சம் இருக்கா? இன்னைக்கு திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் கொன்றான் என்ற வீர வரலாறுகள் படித்த இந்த சமூகம் படிக்குமா இன்னைக்கு? இருக்கா? நாளைக்கு நாளைய தலைமுறை எப்படி வளர்க்க போறீங்க?
ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை, கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும். அவர்கள் தன் வகையில் இருந்து சிந்தித்து பாருங்கள், என்ன செய்ய போறோம். அத்தனையும் தப்பு தப்பா போச்சு.